என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகியானவள் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டது என்றால், என் பிள்ளை, உடனே நீ என் வாக்கினை கேட்க ஓடி வந்து விட வேண்டும். ஏனென்றால், இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. இந்த நாளில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒருவரை நீ சந்திக்கப் போகின்றாய். அது மட்டுமல்ல, நீ நினைத்த சில விஷயங்கள் எல்லாம் அன்று உனக்கு நிறைவேறப் போகின்றது. எத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெறுவதற்காக பாடுபட்டு கொண்டிருந்தாயோ, அத்தனை நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகின்றது. நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் நிச்சயமாக யாரோ ஒருவரினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்திருக்க வேண்டும். அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல ஆசிகளை வழங்குவதற்காக அந்த நாளில் ஒருவர் நிச்சயமாக வரப்போகின்றார். உனக்கான நல்ல உதவிகளையும் இவர்தான் செய்து கொடுக்கப் போகின்றார். இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு நாளில் நடக்கும் என்றால், அதை உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டு விடுவேனா என்ன? என் பிள்ளைக்கு இது இப்படித்தான் நடக்க வேண்டும், இந்த நேரத்தில்தான் இது கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும்? என் பிள்ளையே, நானும் உன் வாழ்க்கையில் நடத்தவிருக்கின்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி நான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து தருகின்ற பல நல்ல விஷயங்களுக்கு பின்னால், என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உனக்கான பல புண்ணிய பலன்களும் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற இந்த தேதியில் நீ சில விஷயங்களை நிச்சயமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற அத்தனை பலன்களும் உனக்கு ஒரே நாளில் கிடைத்துவிடும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை, மனதிற்குள் நீ கொள்கின்ற உன்னுடைய சோதனைகள் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் என்று எண்ணி ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் காண்பிக்கப் போகின்றதோ என்று எண்ணி மனமுடைந்து நின்று விடுகின்றாய். என் பிள்ளையே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை நீ பெற வேண்டியவர்கள் யாரெல்லாம் தெரியுமா? முதலாவதாக உன்னுடைய குல தெய்வம், அதன் பிறகு உன்னுடைய இஷ்ட தெய்வம், அதன் பிறகு உன்னுடைய முன்னோர்கள், அதன் பிறகு உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம். இவர்கள் 4 பேரினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்றாலும், இவர்களின் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருக்கிறது என்றாலும், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உன்னால் சாதித்து விட முடியும். நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும். அதைத்தான் அம்மா இன்று நீ சாதிக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்கின்றேன். அப்படியானால் இந்த 4 பேரில் யாருடைய ஆசிகளை அன்று நீ பெறப்போகின்றாய்? என் பிள்ளையே, 5/7/2024 அன்று நிறைந்த அமாவாசை. அமாவாசை நாளில் என் பிள்ளை, உனக்கே புரிந்திருக்கும். நிச்சயமாக முன்னோர்களின் ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் இறந்து போனவர்களுக்கு நீ நிச்சயமாக நல்லதை செய்ய வேண்டும். அவர்களின் மனதினை அன்று நீ குளிர வைக்க வேண்டும். உன்னை அன்று தேடி வரப் போகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு அதற்கான தீர்வுகளையும் உனக்கு கொடுக்க போகின்றார்கள். என் பிள்ளையே, அவர்களுக்கென்று சில விருப்பங்கள் இருந்திருக்கும். அதையெல்லாம் நீ இந்த அமாவாசை நாள் வருவதற்குள்ளாக நிறைவேற்றிக்கொள். அம்மா பல முறை உனக்கு சில விஷயங்களை எடுத்துரைத்திருக்கின்றேன். சில நேரங்களில் சில ஆத்மாக்கள் உன் இல்லத்தின் வாசலில் நிற்பதாகவும் அவர்கள் கதறுவதாகவும் உனக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். அதாவது, அவர்கள் மனதிற்குள் ஏதேனும் ஆசைகள் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அதை நினைத்து அவர்கள் அங்கே வருந்தி கொண்டிருப்பார்கள். இங்கிருந்து அவர்களுக்கான உலகத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட ஆசைகள் ஏதேனும் உனக்கு தெரிந்து இருக்குமாயின் அதை நிறைவேற்றுவதற்கு நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். உன் தாயானவள் எனக்கு தெரிந்து அவர்களின் ஆசை என்னவென்றால், உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில்
குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு விஷயமானாலும் அதில் முடிவுகளை எடுக்க வேண்டும். அவர்கள் இல்லை என்று நினைத்து வேதனைப்படாமல் இருக்கின்ற நேரத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களைத்தான் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இதை நீ நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் நாளை உனக்கு இருக்கின்றது. இது எல்லாம் சரியாக இருந்துவிட்டது என்றால் முன்னோர்களினுடைய ஆசிகளை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களினுடைய அன்பினை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்திலிருந்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். நீ சொல்லாமலேயே உன்னுடைய கஷ்டங்கள் என்னவென்பது அவர்களுக்கு தெரியும். நீ சொல்லாமலேயே உன் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்னவென்று அவர்களுக்கு புரியும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ எந்த நேரத்திலும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும். என் தங்கமே, அம்மா காரணத்தோடு தான் உன்னை தேடி வருகின்றாள். காரணத்தோடு தான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அது புரிந்தால்தான் அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரியும். அது தெரிந்தால்தான் அம்மா நமக்கு என்ன சொல்ல வருகிறாள் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற பலவிதமான கஷ்டங்கள் என்பது நீ எந்த அளவில் அதனை எடுத்துக்கொள்கின்றாய், எந்த நேரத்தில் அதை விட்டு விலகிச் செல்கின்றாய் என்பதனை பொறுத்தது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருடைய ஆசிகளும் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் வந்துவிடாதல்லவா? அவர்களுக்கு உகந்த நாளில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து நீ அவர்களை திருப்திப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவர்களின் அன்பும் அருளும் உன்னை தேடி வந்துவிடும். என் பிள்ளை, நீ இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அமாவாசை நாளில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கக்கூடாது என்பது அம்மா பல முறை சொன்ன விஷயம்தான். அது உனக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இருந்தாலும் உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அதற்கான காரணம் தெரியவில்லை என்றாலும் நான் சொல்கின்றேன். அமாவாசை திதி என்பது உன்னுடைய இல்லத்திலிருந்து இறந்து போனவர்கள் முன்னோர்கள் என்று அவர்களுக்கு நீ வணங்க வேண்டிய நாள். அந்த நாளில் கூட உன்னுடைய இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கும் என்றால் அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா? இன்று கூட இவர்கள் நம்மை பற்றி யோசிக்காமல், நமக்கு இன்று எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் இன்றும் கூட இவர்கள் வாசலில் கோலத்தை இட்டு தெய்வத்தை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று மனம் வருந்தி சென்று விடுவார்கள். தெய்வத்தை வணங்குவதனால் அவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஆனால் இன்று கூட நம்மை நினைக்கவில்லையே என்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் வரும். அதைத்தான் அம்மா உனக்கு சொல்கின்றேன். அதுபோல அன்று அவர்களுக்கு பிடித்த உணவுகளை அவர்களின் படத்தின் முன்னால் படைத்து அவர்களுக்கு ஒரு தீபத்தை ஏற்றிவை. என் பிள்ளையே, எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் கூட ஒரு செம்பு நீரை அவர்கள் முன்னால் கொண்டு வைத்து அவர்களை மனதார நினைத்து கொண்டால் போதும். நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவினை கொண்டு வந்து கொடுப்பார்கள். எல்லாவற்றிற்கும் தீர்வானது உனக்கு ஒரே நாளில் கிடைத்துவிடக் கூட வாய்ப்புகள் இருக்கின்றது. இவர்களின் அன்பை பெற்றுவிட்டால் நிச்சயமாக என் குழந்தை, உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நல்ல நேரத்தில்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் போதும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான். இனி நடக்கவிருக்கின்ற விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்குத்தான். எதுவாக இருந்தாலும் அதில் உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்கட்டும். ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதில் உன்னுடைய மனது எப்பொழுதும் தெளிவாக இருக்கட்டும். நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் அடைந்தே முடித்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாமே மனநிறைவு என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டம் வரப்போகின்றது. எதை நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் பெறுகின்றாயோ அவையெல்லாம் உன்னோடு நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு இந்த முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். நாளை நான் சொல்வது போல இதையெல்லாம் செய்து அவர்களின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்டு
உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்வருகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருக்கலாம். இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே சந்தோஷம் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த தேதியில் அவர்களை வணங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.